படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, சேலினை மூச்சனை உனக்களித்தேனே. மனித மனங்களுக்குள்ளே மகரந்த சேர்க்கை செய்ய பிறந்தது திருக்குறள். மனிதனுடைய வாழ்வு நிலையில்லாதது. என்றைக்காவது ஒரு நாள் அவனுடைய கதை முடியத்தான் போகிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை நிலையானது என்று நினைக்கிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதே நேரத்தில் அப்படி நினைக்கிற மனிதர்கள் ஈட்டுகிற பொருளில் பலவற்றை வாங்கி குவிக்கிறார்கள். சில வீடுகளுக்குள் நுழைந்து பார்த்தால் அங்கே இயந்திரங்கள் தான் ஆட்சி செய்கிறது, இதயங்கள் ஆட்சி செய்யவில்லை. பெர்னாட் ஷா ஒரு பட்ட பகலில் ஒரு கடைக்கு சென்றார். அங்கே பல்வேறு விதமான பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. பெர்னாட் ஷா எதையும் வாங்காமலே திரும்பி வந்தார். நீங்கள் கடைக்கு வந்தீர்கள், எல்லாவற்றையும் பார்த்தீர்கள், எதையும் ஏன் வாங்கவில்லை என்று அவரிடத்தில் கேட்டார்கள். பெர்னாட் ஷா சொன்னார், தேவையில்லாமல் இங்கே என்னெல்லாம் இருக்கிறது என்று பார்க்க வந்தேன் என்றார். அவர் எதையும் எடுத்து செல்லவில்லை. ஆகவே நிலையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கின்ற, இதை சொன்னால் ஒரு மால் கல்ச்சர் இன்றைக்கு பெருகிவிட்டது. மால்களை தேடி மனிதர்கள் இன்றைக்கு பறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த பொருட்கள் நிலையானதா? இல்லை. நேற்றைக்கு வாங்கிய மிக்சி இன்றைக்கு இயங்கவில்லை. ஆகவே நிலையில்லாத பொருட்களை வாங்கி அதை நிலையானது என்று நினைக்கிற மனிதன் இருக்கிறானே, இந்த மனிதனுக்கு வான்புகள் வள்ளுவம் அறிவுறுத்துகிறது, நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. மனித குலத்திலே அவன்தான் கடைசியில் வைத்து எண்ணப்பட வேண்டியவன். இதை சிந்தித்தால் நாம் நிலையில்லாத பொருட்களை வாங்குவதற்கு முன்வர மாட்டோம். நாளை சந்திப்போம், திருக்குறளை சிந்திப்போம்.